ஒரு கெரியர் அட்வைஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று தான், ஷோ அப். ஷோ அப் எவ்ரிடே. என்ன மூடாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஷோ அப். இல்லை அப்படி வருத்திக்காதீங்க. அதாவது அது முன்பான் கேரக்டராக மாற்றிக்கங்க. ரொம்ப டல்லாக இருக்கும்போது நம்மளை, அதாவது சில டிப்ரெஷனாக இருக்கும்போது நல்லா இருக்க காமிச்சிப்பாங்க இல்லையா, அதுவே இன்னும் டிப்ரெஷன் கொடுத்தோம். டிப்ரெஷனை மணக்க நினைக்கிறது, கவலையை மூட நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். அது இருக்க தான் செய்யும். அது வந்து பேக் டு பேக் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜு, அதெல்லாம் வழி பழக வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டியாக ஹார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக தானாக நடக்கும். நீங்கள் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களையே ஒரு டைம் ஏமாற்றி விட்ரும். உங்களோட ஆக்சுவல் கண்டிஷன் வந்து அதை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இல்லாத ஆளாக இருக்கலாம். சாதிக்கணுன்றதுக்காக நம்ம ஷோ பண்ணிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும்ல. கண்ணாடியை பார்த்து எஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் 4 பேருக்கு ஷோப்பே வேணும். இவன் யார், உனக்கு நீ வந்து உண்மையாக இருந்துக்கும். அவ்வளோதான். நைஸ். இவன் எல்லாம் வேஸ்ட்டு. உனக்கு நீ என்ன சொல்கிற, உனக்கு கூட நீ எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற, அதுதான் உலகம். 4 பேர் அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான். அது பல பேர் வந்து தன்னோட லைஃப்பை அங்கே உடைச்சிட்றாங்க இதனால். ஒன்றுமே இல்லாமல் போ கடைசியில் லைஃப்பில். ஆனால் உனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருக்குது உனக்கு, அவ்வளோதான். அங்கே பிடிச்சி போச்சுன்னா போதும், அதுவே போதும். நீ போய் அவார்டு வாங்கிட்டு தான் வந்து உலகம் உன்னை வச்ச போதுன்னா, உனக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல, இப்போவே பிடிச்சிருக்குல்ல, இதுவே பிடிச்சிருக்குன்னா அப்படியே இருந்துரு. அது ஜேர்னி எப்படி போகுதுன்றது தான். பல அவதாரங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்பேஸில் நீங்கள் இப்படி நிறைய பேசும்போது, இன்டர்வியூஸ்லாம் சொல்லும்போது, உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அளவுக்கு. அதுதான் அது மாதிரி. நான் அதை மாற்றணுன்றதுக்காக என்ன பண்ண தெரியுமா, ரோமியோ படத்தில், அப்புறம் வந்து ஹிட்லர் படத்தில் தான் எக்கச்சக்க காமெடி. யாராவது இன்டர்வியூ பண்ண வந்தாங்கன்னா வச்சு காமெடி பண்ணி அப்படி சிரிச்சுலாம் பார்க்குறேன். என்ன அறியாமல் நீங்கள் மாற்றிட்டீங்க பாருங்களேன். நான் மாற்றிட்டேனா? இதை இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆமாம், இல்லை இப்படி சீரியஸாக பேசிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசி அப்படி பேச எனக்கு விருப்பம் இல்லை. தானாகவே வெளியே வந்துடுது இது மாதிரி. அப்படி எனக்கு வெளிப்படுத்திக்க விரும்பல. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ளாஸும் இருக்குல்ல, நிறைய குறைகள் இருக்குது. நிறைய மட்டும் பேசுகிறாங்களே, ஐயோ நம்ம வேண்டாம், இது இந்த இமேஜ் நம்மளை பற்றி வச்சுட்டாங்கன்னா நம்ம தப்பு பண்ண முடியாது ஃபியூச்சர். அதை வேற தூக்கிட்டு சுற்றணும். ஆமாம், சுற்றணும், தப்பே பண்ண முடியாது. நான் ஒரு காமன் மேன் தானே அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ரீசெண்டாக வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஃபன்னு, ஜாலி அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டில் வந்து அப்படி இப்படி ஒரு வெளியே வந்துடுது. Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.